தேவனை பற்றிய அடிப்படை சத்தியங்கள், சில சத்தியங்களை நான் எடுத்து சொன்னேன். 4 அடிப்படை சத்தியங்களை பார்த்தோம். கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்வார். இந்த 4 அடிப்படையான சத்தியங்களை ஏன் பார்த்தோம்? இதை பார்ப்பதன் மூலமாய், இதை நினைவு கூறுவதன் மூலமாய், நமக்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம், ஆனால் நினைவு கூறுவதன் மூலமாக, திரும்ப இதை ஞாபகத்துக்கு கொண்டு வரதன் மூலமாக, தியானிக்கிறதன் மூலமாக நமக்கு இதனால ஒரு ஆறுதலும் நம்பிக்கையும் பலனும் உண்டாயிருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைக்கும் 2 அடிப்படையான சத்தியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது என்னவென்றால், இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்? 2 சத்தியங்கள். கர்த்தர் ஆளுகிறார். முதலாவது சத்தியம் என்னது? கர்த்தர் ஆளுகிறார். 2வது, கர்த்தர் நல்லவர். எனக்கு அப்புறம் சொல்றீங்களா? நீங்க வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர். பாருங்க, இது கூட அடிப்படை சத்தியம் தான். இது உங்களுக்கு தெரியும், இது புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ நாம் இதை நினைவு கூறுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா குறிப்பாக நாம் வாழ்ந்து வருகிற இந்த நாட்களில் இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா, தீமைதான் ஆண்டு கொண்டிருக்கிறது போல இந்த உலகம் தோன்றுகிறது. பார்த்தா அப்படி தெரியுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், கர்த்தர் ஆளுகிறார். தீமை அல்ல, கர்த்தர் தான் ஆளுகிறார். எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தர் ஆளுகிறார், மறந்துவிட வேண்டாம். அவர் தீமை செய்கிறவர் இல்லை, அவர் நல்லதை செய்கிறவர், அவர் நல்லவர். கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர். இதை நீங்கள் கவனிக்கும் போது, உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை திரும்ப கவனிக்கும் போது, இதை பற்றி ஆழமாக யோசிக்கும் போது, இதை தியானிக்கும் போது நிச்சயம் உங்களுக்கு இன்றைக்கு ஆறுதல் உண்டாகும் என்று நம்புகிறேன். நம்பிக்கை, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டாகும் என்று நம்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு பலன் உண்டாகும், அதை சந்திக்கக்கூடிய ஒரு பலன் உண்டாகும் என்று நம்புகிறேன். ஆகவே ஆரம்பிப்போம். முதலாவது, கர்த்தர் ஆளுகிறார். கர்த்தர் ஆளுகிறார். கர்த்தர் ஆளுகிறார்னா அதில் என்னென்ன அடங்கி இருக்குன்னு கொஞ்சம் பல காரியங்கள் அடங்கியிருக்கு. அதில் சில காரியங்களை நான் உங்களுக்கு படிப்படியாய் சொல்லுகிறேன். கர்த்தர் ஆளுகிறார்னா அதில் முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருக்கு சகல வல்லமை மட்டும் இல்லை, சகல அதிகாரமும் உண்டு. அதிகாரம் என்ற வார்த்தையை தான் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் ஆளுகிறார்னா அவருக்கு அதிகாரம் உண்டு. வல்லமை மட்டும் இல்லை, அதிகாரம். வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு, சிலருக்கு வல்லமை இருக்குது, திராணி இருக்குது, எபிலிட்டி இருக்குது, அவங்களால செய்ய முடியும், ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு நல்லாவே செய்ய முடியும், ஆனால் அவங்க அதிகாரத்தில் இல்லை, அவங்களுக்கு எந்த பதவியும் இல்லை. உதாரணத்துக்கு, அவங்க டாப்பில் இல்லை, அதிகாரம் இல்லை, ஆகவே அவங்களால செய்ய முடியும், ஆனால் அதிகாரம் இல்லாததுனால அவ்வளோ செய்ய முடியாது. மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா, சிலர் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, சிலருக்கு அந்த பதவி, அதிகாரம், அந்த எல்லாம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு சில நேரம் அந்த திராணி இல்லாமல் போயிடுது. அவங்களால செய்ய முடியல, செய்ய தெரியலையோ, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுது. பாருங்க, என்ன சொல்ல வரேன்? வல்லமையும் முக்கியம், அதிகாரமும் முக்கியம். செய்ய முடியுன்றது மட்டும் இல்லை, செய்கிறதுக்கு அந்த அதிகாரம் இருக்கணும். அதிகாரம்னா என்ன? உரிமை. செய்கிறதுக்கு உரிமை. நம்முடைய தேவனுக்கு செய்கிறதுக்கு திராணி மட்டும் இல்லை, எல்லாத்தையும் செய்கிறதுக்கு உரிமையும் இருக்கு. நம்முடைய தேவனுக்கு வல்லமை மட்டும் இல்லை, சகல அதிகாரமும் உண்டு. இப்போ முதலாவது அதிகாரம். 2வது, இருக்கிறதுலே சுப்ரீம் அதிகாரம். சுப்ரீம் என்ற வார்த்தையை பயன்படுத்த, ஆங்கில வார்த்தை, ஆனால் நமக்கு எல்லாருக்குமே அந்த அர்த்தம் தெரியும். சுப்ரீம், சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அர்த்தம் என்னது? தேசத்தில் நிறைய கோர்ட் இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுன்னு. மற்ற எல்லா கோர்ட்டை காட்டிலும் இது மேலான ஒரு கோர்ட். இந்த நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கிற மற்ற நீதிமன்றத்தை காட்டிலும் அதிகாரம் உண்டு, அதிக அதிகாரம் உண்டு. 2-3 சுப்ரீம் கோர்ட் இல்லை, ஒன்று தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது. அதுபோல் இந்த உலகத்தில் பலர் ஆளலாம், பலர் அதிகாரம் வைத்து இருக்கலாம், பலர் ஒரு மேலான ஒரு நிலையில் இருக்கலாம், பதவியோ அவங்களுக்கு பவரோ என்னமோ இருக்கலாம். ஆனால்
எல்லாருக்கும் மேலாக டாப்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அது யாரு? நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர். டாப்ல யார் இருக்கிறா? நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். அவர்தான் சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிறார். அவருக்கு மேலாக யாரும் இல்லை. அதிகாரத்தில் அவருக்கு மேல யாரும் இல்லை. மற்ற எல்லா அதிகாரங்களும் அவர் கீழாக தான் இருக்கிறது. வேதம் பாருங்க, இந்த சத்தியத்தை எவ்வளோ இடங்களில் எவ்வளோ விதத்தில் போதிக்குது. நம்ம சில நேரம் அதாவது ஒவ்வொரு பக்கத்துலையும் இருக்குது இந்த சத்தியம். ஆனால் சில நேரம் அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், தேவனுடைய டைட்டில்ஸ், அதாவது கடவுளுக்கு கொடுக்கப்படுகிற இந்த பெயர்கள், இந்த டைட்டில் இருக்குல்ல, அதிலே இந்த சத்தியம் வெளிவருது. உதாரணத்துக்கு கர்த்தர்ன்ற வார்த்தை எடுத்துக்கோங்க. தமிழ் பைபிளில் எத்தனை முறை வருது கர்த்தர்? கர்த்தர் ஒவ்வொரு பக்கத்துலையும் வருது. பழைய ஏற்பாட்டில் மட்டும் சொல்கிறாங்க 7000 தடவைக்கு மேலே வருதுன்னு. கர்த்தர் அர்த்தம் என்ன? புதிய ஏற்பாட்டிலையும் வருது இல்லை, கர்த்தர். இயேசுவே கர்த்தர். புதிய ஏற்பாடு இயேசு கர்த்தர்னு சொல்லும், கர்த்தராகிய இயேசு. அப்போ திரும்ப திரும்ப வருகிற அந்த வார்த்தை அர்த்தம் என்ன? நான் கேட்டேன், பாதி பேருக்கு அர்த்தம் தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. கர்த்தருடைய அர்த்தம் ஏதோ கர்த்தரை சொல்கிறாங்க, தேவனை சொல்கிறாங்க, அது தேவனுக்கு ஒரு பெயருங்க கர்த்தர். கர்த்தருடைய அர்த்தம் என்னங்க? கர்த்தருடைய அர்த்தம் ஆங்கிலத்தில் பாருங்கள். ஆங்கிலத்தில் கர்த்தர்னு தமிழ் பைபிளில் இருக்குது, ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? லார்ட். சிம்பிளாக இருக்குது பாருங்கள், லார்ட். இன்னைக்கு யாருக்கு வேணா புரியும். லார்டுனா என்ன? தமிழ் ஜனங்களுக்கும் புரியும். லார்டு என்ன பெரிய லார்டுன்னு நினச்சிக்கிறியா அப்படின்வாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன பெரிய டாப்பில் இருக்குன்னு நினச்சிக்கிறியா? உனக்கு எல்லாம் அதிகாரம் இருக்குன்னு நினச்சிக்கிறியா? அதுதான் அர்த்தம். லார்ட்னா டாப்பில் இருக்கிறவர். பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடு என்ன போதிக்குது? ஒவ்வொரு பக்கமும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வசனங்கள் என்ன போதிக்குது? நம்முடைய தேவன் டாப்பில் இருக்கார், லார்டு, மேலாக இருக்கிறார், கர்த்தர். அதான் கர்த்தர்னுடைய அர்த்தம். அதான் பாருங்க, அதே எபிரேய வார்த்தையை, அந்த வார்த்தையை தான் தமிழ் பைபிள் இப்படி கர்த்தர்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னைக்கு அது சில பேருக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கு, அவ்வளோதான். பட் மேலே இருக்கிறார், டாப்ல இருக்கிறார். எத்தனையோ டைட்டில்ஸ் தேவனுக்கு, கடவுளுக்கு இந்த பெயர்களே அந்த சத்தியத்தை அறிவிக்குது. நாம் அதை கண்டுக்கிறது இல்லை சில நேரம். இன்னொரு டைட்டில் பாருங்க, மோஸ்ட் ஹை. ஆங்கில பைபிளில் வரும் மோஸ்ட் ஹை. தமிழ் பைபிளில் உன்னதமானவர். ரொம்ப மேலே இருக்கிறார். இன்னொன்று நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி இந்த இது வருது பாருங்க, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி வருது. அர்த்தம் என்ன? பல ராஜாக்கள் இருக்கலாம், பல அதிகாரிகள் இருக்கலாம், ஆனால் இதுக்கெல்லாம் மேலே இயேசு இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 17:14 பாதி வாசிக்கிறேன். ஆட்டிக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார். ஏன் ஜெயிப்பார்? ஏன் எல்லாம் சத்துருக்களை ஜெயிப்பார் இயேசு? ஆட்டுக்குட்டியானவர் ஏன் ஜெயிப்பார்? அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினால். இன்னொரு அற்புதமான வசனம் 1 தீமோத்தேயு 6:15. அதில் பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6:15 தேவனை பற்றி சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். பயங்கரமாக சொல்கிறாரு. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் மட்டும் சொல்ல, ஏக சக்கராதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏகன்னா ஒருவர், இவர் ஒருத்தர் தான். சக்கராதிபதினா ரொம்ப கிரேட் ரூலர், ரொம்ப மாபெரும் அரசன். திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு இந்த வசனத்தை இப்படியாய் மொழிபெயர்க்குது, கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், எல்லாத்துக்கும் மேலாக டாப்ல இருக்காரு. புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டிலையும் பாருங்கள், தானியல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில், தானியல் புஸ்தகமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூழலில் எழுதப்பட்டது பாருங்கள். அங்கே நடக்கிற சம்பவங்கள் எப்போ நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்க அவங்க தேசத்தை இழந்து, அவங்க கௌரவத்தை இழந்து, சிறையிருப்பில் கொண்டு போயப்பட்டு அந்நிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் அந்த தேசத்தில், அந்த அந்நிய தேசத்தில் தானியல்ன்ற இந்த மனுஷனை தேவன் எழுப்புகிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அவன் மூலமாக அந்த அந்நிய தேச ராஜாவே நம்முடைய தேவனை பற்றி சில காரியங்களை புரிந்து பேசுகிறார் பாருங்க. தானியல் 2ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தில் அந்த ராஜா தானியலை பார்த்து நம்முடைய தேவன் எப்படி சொல்றார் பாருங்க, உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும். ராஜாக்களுக்கு இவர் ஆண்டவர், தேவர்களுக்கு தேவன். தானியல்
கொஞ்சம் வசனங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா தானியேல் பேசுகிறார். 21ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நடுவில் இந்த வாக்கியத்தை பார்க்கலாம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். மற்ற லீடர்ஸுக்கு மேலே இருக்கிறாரா ராஜாக்கள். அன்னைக்கு வந்து ராஜா தான் இருக்கிறதுலே பெரிய ஆள் பாரு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். பாயிண்ட் என்னது? என்ன வேணா வார்த்தை எடுத்துக்கோங்க. ராஜா, கர்த்தர், ஆண்டவர், தேவன். பாயிண்ட் என்ன? அவர் டாப்ல இருக்கிறார். ஒவ்வொரு பக்கமும் இதை நமக்கு அறிவிக்குது வேதத்தில். எத்தனையோ ஆயிரக்கணக்கான வசனங்கள் இவர் டாப்ல இருக்கிறார், டாப்ல இருக்கிறார், இவர் தான் மேல இருக்கிறார் அறிவிக்குது. ஆனால் நம்ம சில நேரம் யோசிக்கிறதே இல்லை. இவரை விட்டுட்டு கீழே இருக்கிறவங்களே பார்த்துட்டு இருப்போம். நம்ம அநேக நேரம் நம்முடைய கண்கள், நம்முடைய நோக்கம், நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் எங்கே இருக்கு? இங்கே கீழே இருக்கிறவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரிகள், இந்த உலகத்தில் இருக்கிற மேலான நிலையில் இருக்கிறவர்கள் இல்லைங்க. நாம் தேவனுடைய ஜனங்கள். கண்களை ஏறெடுத்து பாருங்கள், ஏறெடுத்து பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலாக ஒரு ராஜா இருக்கிறார், டாப்பில் இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான். அப்படி எப்படி சுப்ரீம் கோர்ட்னா ஒன்று மட்டும்தான்னா இவர் ஒருத்தர் தான் எல்லாத்துக்கும் மேலாக சுப்ரீம் அதிகாரம் வாய்ந்தவராய் இருக்கிறார். அதிகாரம், சுப்ரீம் அதிகாரம். மூணாவது, இவ்வளோ அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு தேவன் ஆளுகிறார். ஆளுகிறாரா? கர்த்தர் ஆளுகிறார்னா இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன் லேசா. அவருக்கு அதிகாரம் இருக்குது, சுப்ரீம் அதிகாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வைத்து கொண்டு சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிறார். ஆளுகிறார். ஏன் சொல்கிறேன்? சிலர் வந்து அவங்களுக்கு பதவி இருக்கும், அதிகாரம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் ஆள மாட்டாங்க. அதாவது அதை விட்டுட்டு எதாவது பார்த்துட்டு இருப்பாங்க, ஆள மாட்டார்கள். தேவனோ ஆளுகிறார். எத்தனை முறை பாருங்க, இதை கூட பாருங்க, வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது. சங்கீதங்கள்லாம் வாசித்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வரும் இந்த மாதிரி வாக்கியங்கள். உதாரணத்துக்கு சங்கீதம் 93 பாருங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எத்தனை சங்கீதத்தில் வாசித்திருக்கீங்க? கர்த்தர் ஆளுகிறார், ராஜரீகம் பண்ணுகிறார். இன்னொரு சங்கீதம் பாருங்க, சங்கீதம் 22:28. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். இந்த மாதிரி வசனங்களை வாசிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் கண்டுக்காம. இல்லை, இன்னைக்கு நீங்கள் இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். அவர் ஜாதிகளை ஆளுகிறார். சில மொழிபெயர்ப்பு அவர் தேசங்களை ஆளுகிறார். சங்கீதம் 47, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. பூமி அனைத்திற்கும் தேவன் தான் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். சங்கீதக்காரன் சொல்றான், சும்மா பாடாதீங்க, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னு பாடாதீங்க, ஏதோ கடமைன்னு துதிக்காதீங்க, கருத்துடன் போற்றி பாடுங்கள். யாரை துதிக்கிறீர்கள் என்றதை உணர்ந்து துதியுங்கள். இவர் யார்? நம்ம தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. 8ஆம் வசனம், தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அங்க வீற்றிருந்து அரசாளுகிறாராம். டாப்ல இருக்கிறவர் பாருங்க, இவர் ஆளுகிறதை காணுங்கள். உங்களுடைய கண்கள் இதை காண, உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டுங்க. வெறும் வந்து உலகத்தில் இருக்கிறத மட்டும் பார்த்தா பத்தாது. பாருங்க, ஆனால் பார்த்தா பத்தாது. நியூஸ்ல இருக்கிறத மட்டும் பார்த்தா பத்தாது. இல்லை, கண்களை ஏறெடுங்கள். எல்லாத்துக்கும் மேலாக டாப்ல இருக்கிறவரை காணுங்கள். அவர் ஆளுகிறார் என்பதை உணருங்கள். ஏசாயா பாருங்க, அதை கண்டான். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அற்புதமான ஒரு சம்பவம் நடக்குதுல்ல. தேவனுடைய மகிமையை காணுகிறான். ஆனால் அந்த நிறைய பேருக்கு அந்த சம்பவம் தெரியும், ஆனால் அது எப்போ நடக்குது என்பதை நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. ஏசாயா தேவனுடைய மகிமையை காணுகிறான்ல, ஆனால் எப்போ காணுகிறான்? அந்த 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். எப்ப காணுகிறானா? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில். ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் பாருங்க, வேணே தான் அங்க போட்டிருக்கான, ஜனங்க அதை மிஸ் பண்ணிடுறாங்க. அர்த்தம் என்னது? உசியா ராஜான்றது மாபெரும் ஒரு ராஜா. அவன் நாட்களில் ரொம்ப பல ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ராஜா. அவன் நாட்களில் பல நன்மைகள் நடந்தது. ஒரு பக்கம் மற்ற காரியங்கள் நடந்துட்டு இருந்தது, ஆனால் ரொம்ப பல விதங்களில் நன்மைகள் நடந்தது பாருங்க. அப்போ இவ்வளோ ஆண்ட அந்த ராஜா மரிக்கும் போது, அந்த நாட்களெல்லாம் ஒரு ராஜா மரிக்கும் போது
ஒரு தேசமே ஒரு விதமான ஒரு பதற்றத்தில் இருக்கும். அடுத்தது என்ன நடக்க போதோ, யார் சிங்காசனத்துக்கு வர போறாங்களோ, இதுல சண்டை நடக்கும், இதுல அது இதுன்னு நடக்கும் பாருங்க. ஒரு குழப்பத்திலையும் பதற்றத்திலையும் இருப்பாங்க எல்லாம். குறிப்பா இந்த மாதிரி ஒரு ராஜா மரிக்கும் போது ஏசாயாவும் ஒருவேளை அந்த பதற்றத்தில் இருந்திருக்கலாம். ஆனா உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் தேவன் அவனுக்கு ஒரு காட்சியை காண்பிக்கிறார், தம்முடைய மகிமையை காண்பிக்கிறார். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். இங்க ராஜா மரிச்சிட்டாரு, அங்க பார்த்தா சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு, வீற்று இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பகுதியை வாசித்தீங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. எங்க பார்த்தாலும் அவருடைய மகிமை. இந்த வஸ்திர தொங்கல் எவ்வளவு பெரிய ராஜாவோ அவ்வளோ நீளமா தொங்குமா அது. தேவாலயம் முழுசா நிறைந்திருக்கிறது. இங்க ராஜா செத்து எல்லாம் துக்கித்துட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை, அங்க எந்த வித்தியாசமும் இல்லாத போல இவர் பாட்டு ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. இவர் பாட்டு சிங்காசனத்துல வீற்று ஆளுகிறார், மகிமையுள்ள ராஜாவாக தோன்றுகிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தேவதூதர்கள் எல்லாம் போற்றி துதிக்கிறார். என்ன சொல்ல வரங்க, ஏங்க ஏசாயா கண்டது போல நாம காண வேண்டும். இந்த பகுதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசாயா ரொம்ப தைரியசாலி ஆயிடுறான். எதை கண்டையும் பயப்படுறது இல்லை பாருங்க. இதுக்கு முன்னால் அப்படி இருந்திருப்பானான்னு சந்தேகம். இந்த பகுதிக்கு அப்புறம் ஏசாயா எதையும் செய்ய ரெடி. ஏன்னா தேவனுடைய மகிமையை கண்டுட்டான். தேவன் எவ்வளோ பெரியவர், எப்படி அவர் ஆளுகிறார், எப்படி யார் வந்தாலும் யார் போனாலும் யார் இருந்தாலும் அவர் இருக்கிறார், வீற்றிருக்கிறார், சிங்காசனத்தின் மேல் வீற்று ஆளுகிறவராய் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். உணர்ந்தோமானால் நமக்கு பயம் போயிடும் பாருங்க. பயம் என்ன சொல்லுது நம்மளை பார்த்து? இன்னைக்கு உலகத்தினுடைய நிலையை பார்த்து பலர் பயத்தில் உட்பட்டு இருக்கிறாங்க. பயம் என்ன சொல்லுது? அவங்க மனசுக்குள்ள பேசுது, என்ன நடக்குமோ, அடுத்தது என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, இப்படி ஆயிட்டா என்ன ஆகுறது, அப்படி ஆயிட்டா என்ன பண்றது, இது நடந்துட்டா. பயம் நம்மளை பார்த்து பேசுது பாருங்க. நீங்க பயத்துக்கு மறுபேச்சு கொடுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? கர்த்தர் ஆளுகிறார், என் தேவன் ஆளுகிறார், என் தேவன் ஆளுகிறார், என் தேவன் ஆளுகிறார். அதை உணர்ந்தோமானால் நம்ம பயப்பட தேவையில்லை பாருங்க. அதை உணர்ந்தோமானால் ஒரு விதமான சமாதானம் வரும். ஏன்னா அவர் ஆளுகிறார், எல்லாத்துக்கும் மேலாக அவர் இருக்கிறார். நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை பாருங்க. சிலதை நாம கண்ட்ரோல் பண்ண முடியும், சிலதை நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம என்ன செஞ்சாலும் சிலது உலகத்தையே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாதுங்க. சிலது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே தான் இருக்கு. அதை கண்டு நாம பதட்டப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ எந்த காரணமும் இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு காரியத்தை உணர வேண்டும். சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அவர் ஆளுகிறார்.